Hello viewers, welcome to Min Puriyalan channel. இன்னைக்கு நம்ம SharePoint Listல third chapter பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல second chapterோட கண்டினியூஷனா லிஸ்ட்டை நம்ம எக்ஸல்ல இருந்தோ இல்ல மற்ற லிஸ்ட்ல இருந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எடுத்து எப்படி ஒரு புது லிஸ்ட்டை கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ லிஸ்ட் கிரியேஷன் டெமோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். நம்ம போன வீடியோவில் ஒரு நியூ லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி மெத்தட் தான். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்மளோட சோர்ஸ் டேட்டா இப்போது எக்ஸலில் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸலில் ஆல்ரெடி ஒரு டேபிள் ஆஃப் டேட்டா வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் ஒரு ஹெடர்ஸ், ரூல்ஸ் அண்ட் காலம்ஸ் எல்லா டேட்டாஸும் என்னோட எக்ஸலில் இருக்குது. இப்போ நான் இந்த எக்ஸலை விட்டுட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏன் போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோன்னு ஒரு சினாரியோ கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸ் டீச்சருக்கும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸை எனக்கு அனுப்புங்க, ஆர்எல்ஸ் ஒரு ஃபஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை வந்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு பிரின்சிபல் கேட்குறாரு. இந்த சினாரியோவை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது அந்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு எக்ஸலை கொடுக்குறாங்க. அந்த எக்ஸலில் ஒரே காலம்ஸ் அண்ட் ஹெடர்ஸ் தான் இருக்குது. அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் அதில் ஃபில் பண்ணி அந்த பிரின்சிபலுக்கு அனுப்பணும். இதுதான் சினாரியோ. ஆனால் இப்போது இந்த பிரின்சிபல் என்ன பண்ணுவாரோ இல்லை பிரின்சிபலோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாரோ, ஒவ்வொரு டீச்சர்ஸ் கிட்ட இருந்தும் அந்த எக்ஸலை வாங்கி மொத்த டேட்டாவையும் கட் பண்ணி இன்னொரு புது எக்ஸலை பேஸ்ட் பண்ணி அந்த ஒரிஜினல் ஃபுல் டேட்டாவை அந்த பிரின்சிபல்கிட்ட அனுப்புவாங்க. ஸோ இதுதான் எக்ஸலில் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சினாரியோ. வேறஸ் இப்போது SharePoint லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த எக்ஸல் லிஸ்ட்டை அனுப்பாமல் எல்லாருக்கும் இந்த SharePoint லிஸ்ட்டோட லிங்க் அனுப்பிட்டாங்கன்னா எல்லா டீச்சர்ஸும் ஒரே டைமில் டைரெக்டாக அந்த SharePoint லிஸ்ட்டில் இந்த டேட்டாவை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் டைரெக்டாக அந்த பிரின்சிபலே போயிட்டு அந்த எக்ஸல் டேட்டாஸை பார்க்கறதுக்கு பதிலாக இந்த SharePoint லிஸ்ட்டு பார்த்தாங்கன்னா எல்லா டேட்டாவும் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சினேரியா தான். இப்போ நம்ம டெமோ பார்க்கும்போது இது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு முன்னாடி இப்போது SharePoint லிஸ்ட்டை நம்ம டைரெக்டாக க்ரியேட் பண்ணும்போது நமக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். பட் இந்த எக்ஸல்லேருந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை டெவலப் பண்ணும்போது எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்காது. அதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அதில் ஒரு 3 மட்டும் இங்கே நான் காமிச்சிருக்கேன். நம்ம வந்து மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸை வந்து இங்கே வந்து ஈஸியாக செட் பண்ண முடியாது. அண்ட் பீப்புள் பிக்கர் ஃபீல்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியாது. அண்ட் லுக்அப் அண்ட் கேல்குலேட்டர் ஃபீல்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற அந்த டைமில் பண்ண முடியாது. அண்ட் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம லிஸ்ட் செட்டிங்ஸில் போயிட்டு இது எல்லாத்தையும் கண்டிப்பாக மாற்ற முடியும். அண்ட் புது காலம்ஸையும் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே நான் வந்து இந்த டெமோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெமோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு எக்ஸல் டேட்டா வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து SharePoint லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய எக்ஸலை வந்து நான் இப்போ ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு blank எக்ஸல் எடுத்துகிட்டு இதில் நான் என்னோடய டேட்டாஸை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு எக்ஸலில் நான் வந்து ஸ்டூடெண்ட் நேம், கிளாஸ், மார்க்ஸ், பர்சன்டேஜ், டீச்சர் நேம் அப்படின்னு ஒரு 5 காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 5 காலமில் சில டேட்டாஸை ஆட் பண்ணுறேன் நான். இந்த எக்ஸலில் இப்போது நான் 5 கிளாஸோட 5 ஸ்டூடெண்ட்ஸோட நேமை இப்போ இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸல் இப்போ எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக ரெடி ஆகலை. ஏன்னா நான் வந்து SharePoint லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும்னா இந்த எக்ஸலில் இருக்க டேட்டா வந்து எனக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அதனால் இந்த டேட்டாஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போய்ட்டு டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இருக்கிற எல்லா டேட்டாவும் டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். எஸ், ஸோ இந்த டேபிளுக்கு நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு இருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. ஸோ இந்த மாதிரி டேபிளுக்கு ஒரு நேம் வச்சுட்டு இந்த எக்ஸலை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸல் டேட்டா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ SharePoint லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த எக்ஸலில் அப்லோட் பண்ணி எப்படி லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ SharePoint லிஸ்ட்டில் நம்ம சைட் கண்டென்ட்ஸில் போயிட்டு நியூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃப்ரம் எக்ஸல் இந்த ஆப்ஷனை இப்போ சூஸ் பண்ணுறோம். அப்லோட் ஃபைல். நம்ம டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி இந்த ஃபைல் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸல். ஓகே, எக்ஸல் நான் இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஒரு சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸல் இப்போ அப்லோட் ஆனவுடனே நம்ம லிஸ்ட் காலம்ஸ் எல்லாமே நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் பாப்புலேட் ஆகிடுச்சு. ஸோ எப்பவுமே நமக்கு தெரியும் ஒரு லிஸ்ட்டில் வந்து டைட்டில்ன்ற ஒரு காலம் வந்து எப்பவுமே மேண்டேட்ரி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலமாக டைட்டில்னு அதுவே பாப்புலேட் பண்ணி நமக்கு காட்டுது. இது நம்ம ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி வேறு ஒரு சிங்கிள் ஆஃப் டெக்ஸ்ட்டாக மாற்றிட்டு கிளாஸை கூட டைட்டிலாக மாற்றிக்கலாம். பட் இப்போ இந்த சினாரியோவில் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நேம் டைட்டிலாக இருக்கிறதே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்டூடெண்ட் நேம் டைட்டிலாக வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கிளாஸில் வந்து நம்ம நம்பர்ஸ் மட்டும் தான் இங்கே என்டர் பண்ணியிருக்கோம். அதனால் இது டிஃபால்ட்டாக இது வந்து ஒரு நம்பர் காலம் அப்படின்னு கன்சிடர் பண்ணி நமக்கு காட்டுது.
சம்டைம்ஸ் இங்கே 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கூட என்டர் பண்ணலாம். ஸோ அதனால் நான் இதை வந்து நம்பர்லேருந்து சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கிறேன். அண்ட் மார்க்ஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் நம்பர் காலம்ஸாக காட்டுது. ஸோ இப்போதைக்கு இதை வந்து நான் சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கிறேன். என்னோடய பர்சன்டேஜ் வேல்யூஸ் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுறதுனால அதை நான் சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கிறேன். அண்ட் டீச்சர்ஸ் நேம் சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டாக இருக்குது. நான் லிமிடேஷன்ஸ் சொன்ன மாதிரி இப்போ டீச்சர்ஸ் நேமோ இல்லை ஸ்டூடெண்ட் நேமோ இப்போ எனக்கு ஒரு பீப்புள் பிக்கராக இருந்தால் ஈஸியாக இருக்கும். பட் இந்த சினாரியோவில் நமக்கு பீப்புள் பிக்கர் ஆப்ஷன் வந்து இங்கே வரல. அண்ட் நமக்கு இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம வந்து சாய்ஸ் ஃபீல்ட்ஸ் ஏதாவது மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்போது அந்த கிளாஸ் நம்பர்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ராப் டவுனாக செட் பண்ணிவிட்டு அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி கூட நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் இப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா காலம்ஸ் எக்ஸலில் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ண தேவையில்லை அப்படின்னா do not import கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் காலம் மட்டும் எக்ஸலில் வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ஆட் ஆகாது. ஸோ இப்போ இது சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ இதுதான் நம்ம வந்து கால்குலேட்டட் காலம்ஸோ இல்லை லுக்அப் காலம்ஸோ இந்த டைமில் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ நான் அதை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு லிமிடேஷன்ஸ். இப்போது ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்குறேன். லிஸ்ட் ஒரு நேம், எனக்கு நேவிகேஷனில் இது வேண்டாம். ஸோ அதை அன்செக் பண்ணிடுறேன். க்ரியேட். ஸோ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நமக்கு லிஸ்ட் க்ரியேட் ஆகிடும். நம்ம எக்ஸலோட லென்த்தை பொறுத்து இந்த டைம் இப்போ வெறும் 5 ரோ மட்டும்தான் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. இதே ஒரு 100 rows 1000 rows இருக்கிற எக்ஸல்னால் ஒரு 1 or 2 minutes தேவைப்படும். பட் நம்ம இது ஒரு எக்ஸல்லேருந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வே இது தான். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம டேட்டாஸும் டைரெக்டாக பாப்புலேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போது நமக்கு வந்து கிளாஸ் மார்க்ஸ் பர்சன்டேஜ் டீச்சர் நேம் தான் இருக்குது. இப்போ இது வந்து எந்த இயருக்கான மார்க் அப்படின்றது நமக்கு வேணும். ஸோ ஒவ்வொரு இயரும் நம்ம இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்றது சினாரியோ. ஸோ இப்போ இந்த டேரெக்டாக இந்த லிஸ்ட் லிங்க்கை வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் பிரின்சிபல் சர்க்குலேட் பண்ணுவாங்க. சர்க்குலேட் பண்ணிட்ட பிறகு எல்லா டீச்சர்ஸும் வந்து இங்கே அப்டேட் பண்ணுவாங்க டேரெக்டாக. ஸோ அவங்க ஒரு எக்ஸலில் தனித்தனியாக ஆட் பண்ணி அந்த எக்ஸலில் ஒன்றா கொலேட் பண்ணுற அந்த ஜாப் வந்து இப்போ தேவைப்படாது. ஸோ இப்போது நம்ம லிஸ்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு தேவையான டீட்டெயில்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ஒரு டேட் காலம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் இயர் மட்டும் போட்டு சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ இயர் கூட தேவையில்லை. ஸோ அங்கே இயர் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லிஸ்ட்டு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ இந்த பிரின்சிபல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு இந்த பிரின்சிபலுக்கும் அந்த டீச்சர்ஸ்க்கான கம்யூனிகேஷன் எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணுறது, அதுக்கு பவர் ஆட்டோமேட் யூஸ் பண்ணி எப்படி அந்த மெயில் சர்க்குலேட் பண்ணுறது, அந்த சினாரியோஸை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பவர் ஆட்டோமேட்ன்ற ஒரு புது சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமே வீடியோ போட்டுடுறேன். அண்ட் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப நன்றி. வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக உங்களுக்கு பார்க்குறேன்.